உங்களை தடுக்கிற அதிகாரியை பார்த்து சரி நாங்க போலங்க, எங்களுக்கு அரசு அறிவித்திருக்கிற கூலியை நீங்களால் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேளுங்க. அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க வெளியே போய் சொல்றேன்னு சொன்னா அவங்க மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னா ஒரு நாள் ஒப்பந்த தொழிலாளி இந்த தர்மலூர்ல போலன்னு சொன்னா தர்மலே நாடி போயிடும். எல்லாருக்கும் தெரியும். ஒப்பந்த தொழிலாளி நம்பிதான் இந்த தர்மல் கூட இயங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு நாங்க கேட்டா வாங்கி தர முடியுமா உன்னால நாங்க கேட்கிறோம். அரசு அறிவித்திருக்கிற உத்தரவாதமான கூலி உங்களால் வாங்கி தர முடியுமா? வேலை மட்டும் வாங்க தெரியுது இல்ல. பல்வேறு நிர்ணயம் செய்தார்கள், எங்கள் தலைவர் தான் நிர்ணயம் செய்தார்கள் என்று பல்வேறு தரப்பினர் மாறுபட்டுக் கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு பழக்கம். யாரோ பெற்ற பிள்ளைக்கு இவர்கள் தான் மீஞ்சூரை அடுத்த வட சென்னை அனல் மின் நிலையத்தில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக பணி புரியும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டி குடும்பத்துடன் வடசென்னை அனல் நிலைய வாயிலில் தர்ணா போராட்டம் நடத்தினர். இதன் காரணமாக வந்த தொழிலாளர்கள் பெரும்பாலானவர் பணிக்கு செல்லாததால் வடசென்னை அனல் நிலையத்தின் அடிப்படை வேலைகள் பாதிக்கப்பட்டன. பணி செய்யக்கூடிய ஒப்பந்த தொழிலாளியை நிரந்தரம் செய்யும் என்று நம்முடைய தமிழக முதல்வர். நம்முடைய போராட்டம் நியாயமானது தானே? இப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, இதை நீங்க உடனடியாக செய்யணும் அப்படின்னு நம்முடைய போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். நண்பர்களே, பெரியவர்களே, இந்த போராட்டம் என்பது எப்படி இருக்கணும் சொன்னா அசைக்கி பார்க்கிற லெவலில் இருக்கணும். அந்த போராட்டத்தை அசைக்கி பார்க்கிற லெவல் இருந்தால்தான் அவர்களுடைய கண்ணிமைக்கு நாம் வருவோம். இல்லை என்று சொன்னால் நம்மளை கண்டு கொள்ளவே மாட்டார்கள். அந்த அடிப்படை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்படி வாக்கு கேட்கிற போது நம்முடைய தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்கு அவர்களிடம் போராடி போராடி நமக்கு எதுவும் கிடைக்கல. அடுத்து வந்தவர் சொன்னாரே, நான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உங்கள் எல்லோரையும் நிரந்தரம் செய்வேன் என்று நம்பி அவர்கள் முன்பும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடக்குதுங்க. ஏன்னு சொன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறொரு கட்சி ஆட்சியில் இருந்தது. என்னடா அரசியல் பேசணும் மட்டும் நினைக்க வேணாம். அருமை தோழர், நம்முடைய வாழ்க்கையின் விடிவெள்ளி இன்றைக்கு நாம் உணவு அருந்துகிறோம் என்று சொன்னால் அவர்கள் செய்த போராட்டத்தின் மூலமாக தான் இன்றைக்கு பலாயிரம் நோக்கத்தோடு அவர் மீதாக இன்றைக்கு நம்முடைய மாநில பொதுச்செயலாளரை அழைத்து ஒரு கொடியை ஏற்றி வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த கொடியுடைய நோக்கம் வெல்லும். அதில் என்ன ஆற்ற நம்முடைய பொதுச்செயலாளர் வந்திருக்கிறார். இருந்தாலும் நம்மளும் ஏதாவது ஒரு சொல்லணும் இல்லையா, அதுவும் ஒன்று இருக்கு. அதனால நண்பர்களே, நியாயமான போராட்டம்